ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இபிஎஃப்ஓ தரப்புல இருந்து கடந்த 29/11/2024 அன்னைக்கு ஒரு சர்க்குலர் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. புதுசாக சுற்றறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இந்த சர்க்குலர் கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிட்டு இந்த இன்ஃபர்மேஷனை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த சர்க்குலர் எது ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னா, கிளைம் செட்டில்மெண்ட் வித்தவுட் யுஏஎன். கடந்த 2020 அப்போ யுஏஎன் நம்பர் இல்லாத ஒரு பிஎஃப் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய அமௌண்ட்டை செட்டில்மெண்ட் பண்றது குறித்த ஒரு கிளாரிபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுல ஒன் ஆஃப் த பார்ட்டுக்கு இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாரிபிகேஷன் வந்து கொடுத்திருக்காங்க, ரீகன்சிடர் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது செட்டில்மெண்ட் ஆஃப் பிசிக்கல் கிளைம்ஸ் வித்தவுட் சீடிங் ஆஃப் ஆதார் ஃபார் செர்டைன் கேசஸ் ஆஃப் மெம்பர்ஸ். இப்போ நிறைய பிஎஃப் மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க. இப்போதான் வந்து எல்லாருடைய பிஎஃப் அக்கௌண்ட்லயும் யுஏஎன் நம்பர் கிரியேட் பண்ணி ஆதார் உடனே வந்து லிங்க் பண்ணிடுறாங்க. பட் இதுக்கு முன்னாடி பழைய பிஎஃப் அக்கௌண்ட் நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா யுஏஎன் நம்பர் இருக்காது, பிஎஃப் அக்கௌண்ட் நம்பர் மட்டும் இருக்கும். இல்லை பிஎஃப் அக்கௌண்ட் நம்பர் இருக்கும், யுஏஎன் நம்பர் இருக்கும், ஆனால் அதில் ஆதார் கார்டு வந்து லிங்க் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸஸ் வந்து நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ இப்போ இதில் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு செர்டைன் கிளாஸஸ் ஆஃப் மெம்பர்ஸ், எல்லாருக்கும் கிடையாதுங்க, ஒரு சில பேருக்கு மட்டும் அவங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்ல ஆதார் கார்டு லிங்க் ஆகலனாலும், ஆதார் கார்டு சீட் பண்ணல அப்படின்னாலும் அவங்க மேனுவலா கிளைம் பண்ணிக்கலாம், பிசிக்கல் கிளைம் வந்து பண்ணிக்கலாம். அது குறித்த ஒரு சுற்றறிக்கை தான் இது. அப்போ யாரெல்லாம் இந்த செர்டைன் கிளாஸ் ஆஃப் மெம்பர்ஸ்ல வராங்க அப்படின்னு பாருங்க. எல்லாருமே வந்து கிடையாது. யாரெல்லாம் வராங்க அப்படின்னு பாருங்க. கேட்டகரி: இன்டர்நேஷனல் ஒர்க்கர் ஹூ ஹாவ் லெஃப்ட் இந்தியா வித்தவுட் அப்டைனிங் ஆதார். ஸோ ஆதார் கார்டு எடுக்காமையே இன்டர்நேஷனல் ஒர்க்கர், ஐடபிள்யூ அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ வெளியிருந்து வந்து ஒர்க் பண்றாங்க. அவங்க தான் வந்து இன்டர்நேஷனல் ஒர்க்கர். அவங்க ஆதார் கார்டு எடுக்காமையே இந்தியாவில இருந்து போயிட்டாங்க, இந்தியா விட்டு வெளியே போயிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த பிசிக்கல் கிளைமுக்கு எலிஜிபிள். அதே மாதிரி இந்தியன் ஒர்க்கர் who permanently migrated to a foreign country and subsequently obtained its citizenship. ஸோ இந்தியன் ஒர்க்கர் இங்க வேலை பார்த்துட்டு அவங்களுக்கு வெளிநாட்டுல இருந்து வேற ஒரு கம்பெனில வேலை கிடைச்சிருக்கும். அவங்க டைரக்டா வந்து அந்த கம்பெனில போய் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அவங்க தான் வந்து மைக்ரேட்டட் அப்படின்னு சொல்றாங்க. வெளிநாட்டிலேயே பர்மனண்டா போய் அந்த கம்பெனில ஜாயின் பண்ணிட்டு சிட்டிசன்ஷிப்பும் வாங்கியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வாங்கியிருந்தாங்க அப்படின்னாலும் அவங்களும் வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி சிட்டிசன்ஸ் ஆஃப் நேபாள் அண்ட் சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் பூட்டான், இது நம்மளுக்கு தேவையில்லை. அடுத்ததான் நான் ரெசிடென்ட் இந்தியன், எனி என்ஆர்ஐ வித் எ வேலிட் இந்தியன் பாஸ்போர்ட் கேன் அப்ளை ஃபார் ஆதார் ஃப்ரம் எனி ஆதார் என்ரோல்மெண்ட் சென்டர். இன் கேஸ் ஆஃப் என்ஆர்ஐ த ரெசிடென்சியல் கண்டிஷன் ஆஃப் 182 days இஸ் நாட் மெண்டரி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்ஆர்ஐ அப்படின்னாவே பொதுவாகவே என்ன சொல்லுவாங்கன்னா, ரெசிடென்ட் ஸ்டேட்டஸ்ல மொத்தம் 3 இருக்கு இல்லையா. ரெசிடென்ட், நான் ரெசிடென்ட், அதே மாதிரி ஆர்டினரி ரெசிடென்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இதுல நான் ரெசிடென்ட் கேட்டகரி அப்படின்னா இந்தியாவுக்குள்ளார ஒரு வருஷத்துல 365 நாட்கள்ல வெறும் 182 நாட்களுக்குள்ள மட்டும்தான் நீங்க தங்கிருக்கீங்க அப்படின்னா அது வந்து என்ஆர்ஐ கேட்டகரியில வந்துடும், நான் ரெசிடென்ட் இந்தியன் கேட்டகரியில வந்து வந்துடும். ஸோ அவங்களும் வந்து எலிஜிபிள் தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதுக்கு வந்து என்ன டாக்குமெண்ட் வந்து கொடுக்கணும்? ஏன்னா இவங்களால வந்து ஆதார் கார்டு வந்து எடுக்க முடியாது இல்லையா. அப்ப என்ஆர்ஐ வந்து ஆதார் கார்டு எடுக்கலாம். ஸோ ஆதார் கார்டு, ஆதார் என்ரோல்மெண்ட் சென்டர்ல போயிட்டு அவங்க ஆதார் கார்டு வந்து எடுத்து ஆதார் கார்டு லிங்க் பண்ணி கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க நான் ரெசிடென்ட் இந்தியன் கேட்டகரிஸ்க்கு. மற்றபடி இந்த இன்டர்நேஷனல் ஒர்க்கரோ அல்லது இந்தியன் ஒர்க்கர் வந்து பெர்மனண்டா ஃபாரின்ல போய் தங்கிட்டு அங்கேயே வந்து சிட்டிசன்ஷிப் வாங்கியிருந்தாலோ இல்ல நேபாளில் வந்து சிட்டிசன்ஷிப் இருந்தாவோ அவங்க ஆதார் கார்டு லிங்க் பண்ணாமையே கிளைம் பண்ணிக்கலாம், பிசிக்கல் கிளைம் வந்து பண்ணிக்கலாம். என்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு பாருங்க. இன்டர்நேஷனல் ஒர்க்கருக்கும் இந்தியன் ஒர்க்கர் மைக்ரேட் ஆகிருக்காங்க பார்த்தீங்களா ஃபாரின்ல. ஸோ அவங்களுக்கு வந்து பாஸ்போர்ட் ஐடி ப்ரூஃப் கட்டாயமாக தேவைப்படுது. ஸோ மேனர் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் ப்ரூஃப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கல் காப்பி ஆஃப் சப்ஸ்டிடியூட் ஐடி என்க்ளோஸ்ட் டு த பிசிக்கல் கிளைம் அலாங் வித் அதர் ரிலவெண்ட் ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் இன்க்ளூடிங் பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ். ஸோ உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட் நம்பரு, அது கூட உங்களுடைய பாஸ்போர்ட்னுடைய காப்பி, அப்புறம் பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ், இது எல்லாமே வந்து கொடுத்துடணும். கேன்சல் செக் லீஃபு, பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ், இது எல்லாமே வந்து கொடுக்கணும். கையில் டைரெக்டாக கொண்டு போய் அந்த பர்டிகுலர் பிஎஃப் ஆஃபீஸ், எந்த பிஎஃப் ஆஃபீஸில் அக்கௌண்ட் இருக்கோ அங்கே தான் கொடுக்கணுங்கிறது கிடையாது. உங்களுடைய மாவட்டத்தில் எந்த பிஎஃப் ஆஃபீஸ் இருக்கோ அங்கே கொண்டு போய் நீங்கள் ஃபிசிக்கல் மோடில் சப்மிட் பண்ணிடலாம். ரிஸ்க் மிட்டிகேஷன் மெஷர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பிஎஃப் ஆஃபீஸ் தரப்பில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதாவது கன்ஃபர்மேஷன் ஆஃப் ஐடென்டிட்டி பை எம்ப்ளாயர் ஒன்லி இஃப் த பேலன்ஸ் எக்ஸீட்ஸ் ₹5 lakh. அந்த பிஎஃப் அக்கௌண்ட்ல அந்த நம்பருக்கு 5 லட்ச ரூபாய்க்கு மேல இருந்தா மட்டும் அந்த எம்ப்ளாயர் கிட்ட, அந்த கம்பெனி கிட்ட, அவர் ஒர்க் பண்ண அந்த கம்பெனி கிட்ட வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்டுக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணிக்கோங்க.
மோட் ஆஃப் கிரெடிட் எப்படி வந்து பணம் செலுத்துவாங்க அப்படின்னா நெட் டிரான்ஸ்ஃபர் ஆன்லைன் மூலமா நெட் பேங்கிங் மூலமா தான் பணம் வந்து செலுத்த போறாங்க. அப்போ உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்ல ஆதார் கார்டு லிங்க் பண்ணல அப்படின்னாலும் நீங்க வந்து கிளைம் பண்ணலாம். இன்கேஸ் நீங்க இன்டர்நேஷனல் ஒர்க்கரா இருந்து இந்தியன் ஒர்க்கரா இருந்து நீங்க ஃபாரின்ல மைக்ரேட் ஆயிருந்தா மட்டும் கிளைம் பண்ணலாம் அப்படிங்கறத அந்த சர்க்குலர் வந்து சொல்லுது. இது கண்டிப்பா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா இங்க வந்து ஃபாரின் போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க பிஎஃப் அக்கௌண்ட் பழைய பேலன்ஸ் அமௌண்ட்லாம் வந்து கிளைம் பண்ண முடியாம இருந்திருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க முடிஞ்சவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த சர்க்குலருக்கான பிடிஎஃப் லிங்க் நான் கீழே கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துட்றேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.